விண்ணப்பங்கள் 2214, நன்றி அறிதல்கள் 608. அதில் ஓரிரு நன்றி அறிதலை இங்கு வாசிக்க சேர்ப்போம். அற்புத குழந்தை இயேசுவுக்கு நன்றி அறிவித்தல். அன்புடைய நாங்கள் எங்கள் குடும்பத்துடன் வேளாங்கண்ணி சென்றிருந்த போது என் மகன் 2 வயது ஆரி கிறிஸ்தவருக்கு அன்று மூளை காய்ச்சல் ஏற்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டு செயலிழந்து விட்டான். இதனால் அவனுக்கு 2 கண்களும் தெரியாமல் மயங்கிய நிலையில் இருந்தான். நாங்கள் சிகிச்சை செய்தும் பலனளிக்கவில்லை. டாக்டர்களும் கைவிட்டு விட்டார்கள். பெங்களூரில் இருந்து வந்திருந்த சகோதரி ராஜேஸ்வரி அவர்கள் குழந்தை இயேசுவை நினைத்து என் மகன் கையிலே காணிக்கையை எடுத்து கட்டினார்கள். மேலும் அவர்கள் குழந்தை இயேசுவுக்கு வேண்டிக் கொண்டார்கள். அவன் குணமாகி விடுவான் என்று கூறினார்கள். அது முதல் நாங்கள் தினமும் குழந்தை இயேசுவுக்கு ஜெபம் செய்து உருக்கமாக வேண்டி வந்தோம். குழந்தை இயேசுவின் மகிமையால் என் மகன் நன்றாக நடக்கவும் பேசவும் செய்கிறான். முழு குணம் பெற்றான். இந்த அற்புதத்தை செய்த அற்புத குழந்தை இயேசுவிற்கு கோடான கோடி நன்றியை தெரிவிக்கின்றோம். இப்படிக்கு குழந்தை இயேசுவின் அன்பு மகள். மற்றும் ஒரு நன்றி அறிவித்தல். அற்புத குழந்தை இயேசுவின் அருளால் நடந்த புதுமையை வெளிப்படுத்துகிறேன். மதுரையில் 85 நாட்கள் பென்னர் இந்தியா கம்பெனி வேலை நிறுத்தம் காரணமாக கம்பெனி மூடப்பட்டு விட்டது. கம்பெனியில் வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் மன நிம்மதி இழந்து போய் சாப்பிடக்கூட வழி தெரியாமல் நீண்ட நேரத்தில் எனக்கு உன் ஞாபகம் வந்தது. உடனே உனது ஆலயம் 5-8-90 ஞாயிறு காலை உம்மை வந்து சந்தித்து உம்மிடம் வேண்டி வந்தேன். என்ன ஆச்சரியம்! 9-8-90 வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு கம்பெனி திறந்தது. மக்கள் மகிழ்ச்சி பொங்க கம்பெனி உற்பத்தி நடைபெற்றது. இதை என் எல்லையில்லா மகிழ்ச்சி பொங்கி ஆனந்தத்துடன் எழுதுகிறேன். உம்மை நம்பினோரை கைவிட
உமது ஆலயம் திரும்ப நாங்கள் வந்து உம்மை போற்றும் பாக்கியம் தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். இப்படிக்கு குழந்தை இயேசுவின் அன்பு மகன் ஜோசப் லோதுநாதன், மதுரை. நம் அன்பின் இறைவன் நம் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர். அதே போலவே நாம் மற்றவர்கள் துன்பம் அடையும் பொழுது, துன்பத்தை உழைத்து கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பவர்களாக வாழ வேண்டும். நம்முடைய வாழ்வு இறைவன் மன்னிப்பு கேட்டு பல இடங்களுக்கு நாம் கொடுக்கின்றோம். பாவ நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சரிபமாக அந்த இறைவனுடைய முன்னிலையிலே நாம் வர முடியுமா? நாம் சிறந்தவன், உயர்ந்தவன், பாவம் அறுவற்றவன் என்று கூறிக்கொண்டு இங்கே வர முடியுமா? முடியாது. ஆனால் நம்மை இறைவன் மன்னித்தால்தான், ஒவ்வொரு ஒன்றால்தான் இங்கே நாம் இருக்க முடியும். இந்த ஒரு வழியை நாம் பங்கேற்க முடியும். ஆனால் அதே போலவே நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றோமா? அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களை அரவணைப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்கிறோம். பல சமயங்களில் நாம் அவ்வாறு இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம், வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எனவே அதற்காக மன்னிப்பு வேண்டி இன்றைய திருப்பலியிலே நாம் பங்கு
10,000 காலம் கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் கடன் தீர்க்க வகையிருந்தால் அவனையும் அவன் மனைவி மக்களையும் அவனுக்கு உடல் எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்குமாறு தலைவன் கட்டளையிட்டான். அவ்வூழியனும் அவன் காலில் சென்று பொறுத்துக் கொண்டு கடன் எல்லாம் தீர்த்து விடுகின்றேன் என்று பேசினான். அவ்வூழியருடைய தலைவன் மனமிறங்கி அவன் கடனை மன்னித்து அவனை விட்டுவிட்டான். அவ்வூழியர் வெளியே சென்றதும் தன் உடல் ஊழியர்கள் தன்னிடம் 100 வெள்ளிக்காசு கடன்பட்ட ஒருவனை கண்டான். அவனை பிடித்து கழுத்தில் எரித்து நீ பட்ட கடனை தீர்த்து விடு என்று கேட்டான். அந்த உடல் ஊழியரின் காலில் விழுந்து பொறுத்துக் கொள்ளும் எல்லாவற்றையும் நான் தீர்த்து விடுகின்றேன் என்று வேண்டினான். அவனோ இணங்கவில்லை. ஆனால் கடனை தீர்த்து மட்டும் அவனை சிறையில் அடைத்தான். அவனுடைய உடல் ஊழியர் நடந்ததை கண்டு மிகவும் வருந்தி தலைவரிடம் சென்று நடந்தது எல்லாம் அறிவித்தனர். அப்போது அவருடைய தலைவர் அவனை அழைத்து, கெட்ட ஊழியனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் உன் கடனையெல்லாம் மன்னித்தேன். ஆகவே நான் இரக்கம் காட்டியது போல நீ உன்னுடைய உடல் ஊழியருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டாமா என்று கேட்டு சிறந்து கடன் முழுவதும் கேட்கும் வரை வகைப்போரிடம் அவனை கையளித்தான். உங்களும் ஒவ்வொருவரும் தன் சகோதரனை முழு உள்ளத்தோடு மன்னிக்காவிட்டால் என் வார்த்தை தந்தையும் இவ்வாறே உங்களுக்கு செய்வார். இயேசு இவ்வார்த்தைகளை சொல்லி முடித்த பின் கலிலேயாவை யோர்தானுக்கு அப்பாவுள்ள யூதேயாவுக்கு வந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. வார்த்தை அமைய வேண்டும்.
மனத்தாண்டுகளை கேட்கிறதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் எதிர்பார்ப்பது போல எங்கள் ஜெபம் பலிக்கிறது என்றால் திருவுலகத்தை ஏற்றுக்கொள்ள வரந்தால் அதே குழந்தை இயேசு ஆண்டவருடையாக நோக்கி வந்தாடுகின்றோம்.